இப்போ வந்து நான் பாவக்காய் வறுக்க போகிறேன். இது வந்து மிதி பாவை. இதுக்கு வந்து நான் இரும்பு எண்ணெய் சட்டி தான் எடுத்துருக்கிறேன். இதில் வறுத்தா நல்லா மொறு மொறுன்னு வரும், அதுக்காக அதை எடுத்துருக்கேன். இது வந்து சின்ன பாவக்காய் இருந்தால் முழுசாகவே கூட போட்டு வறுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கீறி விட்டுட்டு முழுசாக போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 3/4 கிலோ பாவக்காய் இது. இதுக்கு வந்து ஒரு 10 வரமிளகா எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, புளி வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஒரு 2 சட்னி கரண்டியில் 2 குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிருக்கிறேன். இதை அப்படியே கிண்டி விட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. பாவக்காய் வந்து குழஞ்சி போயிடும், கிண்டவே வராது. அப்புறம் தண்ணியை தெளித்து மூடிடணும். அப்படியே அவ்வளோதான். இதுக்கு மேலே தெளிக்கக்கூடாது தண்ணி. அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிட்டாக்கா நல்லா வெந்து வந்துடும். வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிடும். நல்லா தண்ணி சுண்டி பொல பொலன்னு வரும். கீழெல்லாம் தண்ணியாக இருக்க, தண்ணி நிற்கக்கூடாது சட்டியில். இதுக்கப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். அதில் நல்லாவே இருக்கும்.